கியூட் பேபி அத்தியாயம் 21. நான் உங்கள் சுராமிகா. சுபிக்ஷா கிட்ட நான் யாருன்னு சொல்லிக்கிட்டு வரேன் என்று பிரியா சொன்னதும் அன்பிற்கு சிரிப்பு தான் வந்தது. என்ன சொல்ல போற என்று முதல் கேட்டான். அவளிடம் இருந்து எந்த பதிலும் இல்லை. உன்கிட்டதான் கேக்குற, அவகிட்ட போய் நீ என்ன சொல்ல போற என்று அவன் மறுபடியும் கேட்க நிமிர்ந்து பார்த்த அவள், நீங்க என்ன சொல்ல கொடுக்குறீங்களோ அதை நான் சொல்ல போறேன், போதுமா? உங்களுக்கு நிம்மதி தானே என்று அவள் கேட்டாள். மறுபடியும் அவன் சிரித்தபடியே பெட்டில் அந்த பக்கம் திருப்பி படுத்தான். அவளும் அருகில் படுத்தவள், போனதே எனக்கு பயமா இருக்கு, இந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி படுங்களேன், என்னை பார்த்துட்டு படுங்க என்று அவள் சொல்ல, பிரியா என்னை கோபப்படுத்தாத, நான் திரும்பி படுக்க மாட்டேன், நீ முதல்ல என் பக்கத்துல வந்து படுக்கிறது தப்பு, உனக்கு புரியுதா? நீ ஒரு பொண்ணு, நான் ஒரு ஆண், எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம், அதனால தயவு செஞ்சு பேசாம படுத்து தூங்கு என்று அவன் கண்டித்தான். அவள் போர்வையை எடுத்து போர்த்தியபடியே, என்ன அளவோ நீங்க சொல்றீங்க, என்னை பொறுத்த அளவு அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நான் எப்பொழுதுமே எங்க 3 மாமாவுக்கும் நடுவுலதான் படுப்பேன், அவங்க இப்படியெல்லாம் சொன்னதே இல்ல என்று சினுங்கி கொண்டே படுத்தாள். ஓ, அன்பு இதை கேட்டுக்கொண்டே திரும்பி அவளை பார்த்து படுக்க, எப்பொழுதும் நான் உன் மாமாக்களும் ஒன்று கிடையாது, நான் வேற அவங்க வேற, அவங்கள மாதிரியே நீ என்ன நினைக்காத, நான் அப்படி இருக்க மாட்டேன். ஆமா, அது கரெக்டா, எங்க மாமா மாதிரி யாருமே என்ன பார்க்க முடியாது, அவங்க 3 பேரும் என்னை தங்க தட்டுல வச்சு தாளாட்டுவாங்க, எங்க அப்பா இருக்காருல்ல, அவர் என்னை தலைக்கு மேல தூக்கி வச்சு தாளாட்டுவாரு, அவங்கள மாதிரி எல்லாம் நீங்க வரவே முடியாதுதான், நான் அதை ஒத்துக்கிறேன். அன்புவுக்கு போதும் என்று ஆனது. பெருமூச்சு ஒன்றை விட்டு கொண்டு, பிரியா நீ சொல்றது வேற, நான் உனக்கு சொல்ல வர்றது வேற, அது உனக்கு புரியல, உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள என் உயிர் போயிரும், உன்னை வளர்த்திருக்காங்க கிறுக்கணுங்க, அவனுங்க ஒரு பொம்பளை பிள்ளைய என்னெல்லாம் சொல்லி வளர்க்கணும்னு ஒண்ணுமே அவனுக்கு தெரியல, அவனுங்க கிட்ட எல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளை கிடைச்சதுன்னா எப்படி நல்லா வளர்த்து எடுப்பானுங்க, சத்தியமா இல்ல, கடவுளே கார்த்திக்கு ஆம்பளை பையன்தான் பிறக்கணும் என்று அவன் கடவுளை வேண்டினான். என்ன உங்களுக்கு இப்படி சொல்லிட்டீங்க? எங்க அத்தைக்கு 3மே ஆம்பளை பசங்க, அவங்க வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை வரணும்னு கனவு, நீங்க என்னன்னா எங்க மாமாவுக்கு ஆம்பளை பையன் பிறக்கணும்னு சொல்றீங்க, பிளீஸ் வேண்டாம், பொம்பளை பிள்ளையே பிறக்கட்டும், அதுதான் வீட்டுக்கு அழகு. யாரு, நீ அழகா என்று அவன் கேட்க, ஆமா நான் அழகுதான் என்று ஒரு நிமிடம் அன்பை பார்த்தவள் அவன் அழகை ரசிக்க ஆரம்பித்தாள். கடல் அலைகள் போல அவனுடைய முடி பஞ்சு மெத்தை போல் காட்சியளிக்க, அவனுடைய கண்கள், அவனுடைய புருவம், அவனுடைய உதடுகள், அவனுடைய கன்னங்கள் என்று ஆராய்ந்தாள். இப்பொழுதுதான் முதலில் அவனை உற்று நோக்கினாள். ஏதோ ஒரு வசீகரம் அவனிடம் இருந்தது, அது என்னவென்று அவளுக்கு புரியவில்லை. அவள் தன்னை ரசிக்கிறாள் என்று அவனுக்கு தெரிந்தது. அடுத்த கணம் அவன் உடம்பில் இருக்கும் ஒவ்வொரு ஹார்மோனும் குத்தாட்டம் போட்டது. அவன் மனம் ஏதோ ஒரு சந்தோஷத்தில் ஆழ்வது போல அவனுக்கு தெரிந்தது. அவள் பார்த்து கொண்டே இருந்தாள். திடீரென்று, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ஓனரே, உங்க வீட்டுல யார் அழகு, உங்க அம்மாவா இல்ல உங்க அப்பாவா, நீங்க யார மாதிரி, உங்க அழகு உங்களுக்கு எப்படி வந்தது என்று அவளை மறந்த அவள் கேள்விகளை கேட்க, அவன் புன்னகை அவளை மயக்கியது. நான் எங்க அம்மா மாதிரி, நான் அழகா இருக்கேன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டேன், ஆனா எங்க அம்மா ரொம்ப அழகு, ரொம்ப ரொம்ப அழகுனா ரொம்ப ரொம்ப அழகு, உன்னை மாதிரி என்று அவன் சொல்ல, எனக்கு தெரியும், நான் உங்களை விட கொஞ்சம் அழகு கம்மிதான், ரொம்ப என்னை ஓட்டாதீங்க என்று அவள் சொல்ல, நீ எங்க எல்லாரையும் விட பேரழகி பிரியா, நீ கியூட் பேபி, கியூட்டா இருக்க, அழகா பேசுற என்று அவன் சொல்ல, அவள் படபடவென எழுந்தாள். அவள் பதறி எழுவதை பார்த்த இவனும் பதறி எழுந்தான். அவளோ ஓடிப்போய் கண்ணாடி முன் நின்று தன்னை இங்கும் அங்கும் அசைத்து பார்த்தாள். தன் கழுத்தை இப்படியும் அப்படியும் திருப்பி பார்த்து கொண்டிருந்தாள். ஓனரே, உண்மையா நான் கியூட்டா இருக்கனா? நான் கியூட் பேபி, அப்ப இனிமேல் அப்படி சொல்லி கூப்பிடுறீங்களா? எங்க மாமா என்ன பாப்பா குட்டிமா அப்படின்னு சின்ன குழந்தைய கூப்பிடுற மாதிரி எங்க வீட்டுல எல்லாரும் கூப்பிடுவாங்க, நீங்க மட்டும்தான் என்ன கியூட் பேபின்னு சொல்லியிருக்கீங்க என்று அவள் கேட்க, நானும் அவங்கள மாதிரிதான் கூப்பிடுறேன், ஆனா என்ன கொஞ்சம் வித்தியாசமா கூப்பிடுறேன், அவ்வளவுதான், மத்தபடி நீ பேபி மாதிரி தான் இருக்க, அதுதான் உண்மை. பிரியா உடனே தன் உதடுகளை பிதுக்கி கொண்டு, எப்ப பார் என்ன கிண்டல் அடிச்சுட்டே இருங்க, கொஞ்சம் நான் சந்தோஷமா இருந்துட கூடாது, உங்களுக்கு பொறுக்காது என்று சொல்லி கொண்டு போய் படுத்தாள்.
அவள் செல்ல கோபம் அவனுக்கு பிடித்திருந்தது. அவளை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று மனம் சொல்லியது. கியூட்டா கோபப்படுற, இந்த கோபத்தை உங்க மாமா மேல காட்டியிருக்கலாம். எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணி சம்மதிச்ச? உங்க ஃப்ரெண்ட வைத்து எதுக்கு என் கழுத்துல தாலி கட்டினீங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம் என்று அவன் சொல்ல, மாமா செய்யறது தப்புதான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது நான் ஏன் கேட்க போறேன்? கேட்க மாட்டேன். எனக்கு தான் எல்லா விஷயமும் தெரியுமே. எங்க மாமா சந்தோஷமா இருக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்னமோ செஞ்சு தொலை என்று சொல்லிக்கொண்டு திரும்பி படுத்தான். படுத்த கொஞ்ச நேரத்தில் முதுகில் ஏதோ மூச்சு படுவது போல் அன்பிற்கு தோன்ற அன்பு திரும்பி பார்த்தான். பிரியா அவனை ஒட்டி உரசி கொண்டு படுத்திருந்தாள். குளிர் தாங்க முடியாமல் கைகளை நடுங்கி கொண்டு படுத்திருந்தாள். அவள் போர்வையிலிருந்து போர்வை அவள் உடம்பில் காணவில்லை. பெருமூச்சு ஒன்றை விட்டு கொண்டு, என்ன வாழ்க்கடா சாமி என்று தலையில் கை வைத்தான். அவள் தலையை தூக்கி தள்ளி படுக்க முயற்சி செய்த போது அவள் அவன் தோளை இறுக்கமாக கட்டி அவன் மார்பில் படுக்க ஆரம்பித்தாள். அவன் உதடும் இவள் உதடும் அருகருகே இருக்க அவன் மனம் ஏதோ செய்வது போல தோன்றியது. ஏண்டி என்ன கொடுமைப்படுத்துற, சரியான கொடுமைக்காரி என்று நினைத்து கொண்டே அவள் கன்னங்களை பிடித்து அவள் கன்னத்தில் முத்தமிட்டான். சோ ஸ்வீட், நீ ரொம்ப அழகா இருக்க. எனக்கு சொந்தமான பொருள், ஆனா எனக்கு சொந்தம் இல்ல. இது என்னடி நியாயம் என்று சொன்னவன் அவளை மெல்ல அவள் தலையணையில் படுக்க வைக்க முயற்சி செய்தான். அவளும் படுத்துக்கொள்ள இவன் அவள் தலையை வருடி கொண்டே அவளை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தான். நீ என் பக்கத்துல படுத்தா உனக்கு நல்லா தூக்கம் வருது, ஆனா எனக்கு தூக்கம் போயிருது. ஏன் பேபி இப்படி பண்ற? உன்னை பாக்குறப்போ நீ எனக்கானவள், நான் தாலி கட்டியிருக்கேன், எனக்கு சொந்தமான பொருள் அப்படின்னு நினைக்க தோணுது. ஆனா அது நல்லது இல்லைன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியும், பொம்பளைங்க நீங்க அத்தனை பேருமே சுயநலவாதிகள். உங்களுக்கு எது நல்லதுன்னு படுதோ அது மட்டுமே செய்வீங்க. அடுத்தவங்களுக்கு எது நல்லதுன்னு யோசிக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு உங்க சந்தோஷம்தான் பெருசுன்னு நினைப்பீங்க. எல்லா பொண்களும் அப்படிதான். ஸ்னேகாவில இருந்து நீ வரைக்கும். எதிர்த்த வீட்டுல இருக்காளே அவளையும் சேர்த்துதான் சொல்ற. எனக்கு இந்த பெண் வாசனை தேவையில்லைன்னு இருந்தேன். ஆனா நீ என்னை என்னமோ பண்ற. எனக்கு வீட்டு சாப்பாடெல்லாம் எங்க அம்மா மட்டும்தான் செஞ்சு பழக்கம். ஆனா நீ எங்க அம்மா மாதிரியே பண்றதால என்னோட மனசு உன்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்குது. அதை கூடிய சீக்கிரம் நான் கட் பண்ணியே ஆகணும். எனக்கு எந்த பெண்ணுமே என் வாழ்க்கையில் வேண்டாம், அதுல உறுதியா இருக்க. நீயும் எனக்கு வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே அவள் நெற்றியில் முத்தம் கொடுத்தான். ஆழமாகவும் அழுத்தமாகவும் கொடுத்தான். அவள் சினுங்க அவளை அப்படியே விட்டு கொண்டு அவன் படுத்து கொண்டான். அவள் சினுங்கி கொண்டு திரும்பி படுத்தாள். காலை தூக்கி அவன் மேலே போட, போச்சுடா இதையும் செய்யறாளே, காலை தூக்கி கீழே போடுடி, ஏண்டி அவன் உயிரை வாங்குற என்று அவன் புலம்பினான். ஆனால் அவளுக்கு தான் எதுவும் தெரியாமல் நன்றாக அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துற நீ என்று சொல்லிக்கொண்டு காலை தூக்கி கீழே போட்டு போர்வையை எடுத்து போர்த்தி விட்டான். அவனும் படுத்து உறங்கினான். நடுராத்திரியில் கண் விழித்து பார்த்த பொழுது அவள் மொத்தமும் அவன் மார்பில் படுத்து கொண்டிருந்தாள். அவனை இறுக்கமாக கட்டி அணைத்து படுத்து கொண்டிருந்தாள். ஒரு பெருமூச்சு ஒன்றை விட்டு கொண்டு, எனக்கு என்னமோ நீ தெரியாம பண்ற மாதிரி இல்ல பிரியா, தெரிஞ்சு பண்ற மாதிரி இருக்கு என்று சொன்னவன் அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டு படுத்தான். மக்களை, இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கான தட்டுருங்க. அப்பதான் நான் போடுற கதை உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். டெய்லியும் மாலை 6 மணிக்கு இது அப்லோட் ஆயிரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போட்டுட்டு போங்க. நன்றி.